ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வளைத்து பணம் விநியோகம் என தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரங்கள். வணக்கம். அதாவது வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதே சமயத்தில் தொடர்ந்து இன்னும் 4 நாட்களே பிரச்சாரத்திற்கு நாட்கள் இருக்கும் நிலையில இரு கட்சியினர், அதாவது நாம் தமிழர், திமுகவினர், பல்வேறு கட்சியினர் தற்போது தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் மற்றொரு புறத்தில் தற்போது இரவு நேரம் என்பதால் குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருங்கல்பாளையம் காவல் நிலையம் பின்புறம் உள்ள அக்கிரகரம் பகுதியில் தொடர்ந்து வாக்காளர்களுக்கு ரூபாய் 500 என்பது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவர்களுக்கான அந்த ப்ளூ கலர் டோக்கனை வழங்கிவிட்டு அந்த ப்ளூ கலர் டோக்கனில் 1 முதல் 99 என்றும் 99 முதல் 199 வரையிலான டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த 500 என்பது தற்போது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. கட்டுக்கட்டாக 500 நோட்டுகள் மஞ்சப்பையில் வைத்து சாலையோரமே நின்று கொண்டு அரசியல் கட்சியினர் தற்போது அந்த பணத்தை விநியோகிக்கப்பட்டு வருகின்றனர். ஒரு காவல் நிலையத்திற்கு பின்புறமே அல்லது அந்த இடத்தில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் பறக்கும் படை அதிகாரிகள் தற்போது வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் கூட இந்த பிபி அக்கிரகரம் பகுதியில் வாக்காளர்களுக்கு ரூபாய் 500 என்பது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் நீங்கள் 500 மட்டும் தரீங்க, சேர்த்து 500 தாங்க என்று வாக்காளர்கள் அந்த அரசியல் கட்சி நிர்வாகிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து 500 வழங்கப்பட்ட பின்னர் அந்த டோக்கனை கிழித்து கீழே போட்டு விடுகின்றனர். அடுத்த மறுநாளும் 1 முதல் 99 வரையிலான அந்த எண்களை கொண்டுதான் தற்போது இங்கிருக்கின்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்களுக்கு ரூபாய் 500 என்பது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தேர்தல் ஆணையத்துடைய விதிமுறைகள் படி வாக்காளர்களுக்கு பணமோ அல்லது பரிசு பொருட்களோ வழங்கக்கூடாது என தெரிவித்திருந்தாலும் கூட தற்போது இங்கிருக்கின்ற அரசியல் கட்சியினர் இங்கிருக்கின்ற வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமாக ரூபாய் 500 என்பது தற்போது வழங்கப்பட்டு வரும் வீடியோ என்பது பரவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.